ஐன்மேனுக்கு பெஸ்ட் அசிஸ்டண்டா இந்த ஜார்விஸ் அப்படின்ற ஒரு ஏ இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏ உலகத்துல ஏஜென்ட்ஸ்ன்றாங்க, ஏஜென்ட்டுக்கு ஏ அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்துல எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜார்விஸை என்னாலே உருவாக்கிக்க முடியாதா? இப்படி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அதுக்குண்டான கிளாரிட்டி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வித் கம்ப்ளீட் டெமோ உங்க கையில இன்னைக்கு ஒரு ஜார்விஸ் இருக்கும். அது ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி உங்களுடைய லோக்கல் மொபைல் போனை நான் டிப்ளாய் பண்ண போறேன். அதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி போடக்கூடிய வீடியோ 6:30 PM வரும் அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM வந்து சேரும். நம்மளுடைய சேனலுடைய கோலே மேக் ஏ சிம்பிளிஃபைடு தான். அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியில் ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி வாட் இஸ் இட் சம்திங் தட் யூ ஹவ் லேர்ன்ட் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வேல்யூ எல்லாம் போய் சேரணும்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. So let's learn and build this AI systems and deploy in our local machine. So அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ வாங்க இமீடியட்டா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இன்னைக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் குள்ள போகணும். ரைட், இந்த ஒரு பர்டிகுலர் செஷனுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு டு பில்ட் யுவர் ஓன் ஜார்விஸ் அண்ட் நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி டிப்ளாய் பண்ணி அது கூட பேசுறது அப்படின்றது. இதை வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே ஆக்சுவலாக நம்ம வந்து போட்டிருக்கணும். பட் நிறைய எரர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அண்ட் அதை நம்ம டீகோட் பண்ணி போடுறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் ஐ ஆல்சோ ஃபெல்ட் சிக் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க வித்வுட் எனி டிலே இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த பர்டிகுலர் நம்ம ஜார்விஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் பில்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் பண்ணியிருப்பாங்க. லோ கோட் நோ கோட் டூல்ஸை வச்சு கூட நம்ம பில்ட் பண்ணலாம். கோடிங்கை வச்சுமே நம்ம பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பில்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பைத்தன் ப்ரோகிராமிங் கோட் வச்சு பில்ட் பண்ண போறேன். ஏன் இந்த பைத்தன் ப்ரோகிராமிங் வச்சு பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த பைத்தன் ப்ரோகிராமிங் இன்னைக்கு நீங்க வந்து ப்ரோகிராமிங் வேர்ல்ட் குள்ள போறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து இந்த ப்ரோகிராமிங் குள்ள அதிகமா இருக்கும். சோ அதனால நான் இன்னைக்கு வந்து இந்த ப்ரோகிராமிங் வச்சு பண்ண போறேன். கோடிங் தெரியாதவங்க நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறேன். ஏன்னா இது ஒரு டெமோவா இருக்க போது உங்களுக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். சோ அதனால பைத்தன் எங்க எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். இது பாருங்க, இதுல இருந்து அட்வான்ஸ்ட் லெவலுக்கு நாங்க ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை பார்க்கறது மூலமா நீங்களே at the end of the video இவ்வளவுதான் இப்படி தான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்க போகுது. லோ கோட் நோ கோட் டூல்ஸ்ல நான் வந்து ஃபியூச்சர் AI டூல்ஸ் டெமோ வீடியோல கூட நான் உங்களுக்கு வந்து போடுறேன். பட் இதை வந்து நீங்க பைத்தன் மூலமா கத்துக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்ஸ்ட் நாலேஜ்ல கிடைக்கும் அப்படின்றது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, வித்வுட் எனி டிலே இது வந்து நம்ம எப்படி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க OpenAI யூஸ் பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி ChatGPT யூஸ் பண்ணிருக்கீங்க, Gemini யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது அந்த ChatGPTல இருக்கு இல்லையா, ChatGPT அப்புறம் Gemini இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க கூட ஒரு வாய்ஸ் ஏஜென்ட்டா பேசும். கரெக்டா? அப்ப அந்த வாய்ஸ் ஏஜென்ட்டா பேசுறதுக்கு ஒரு கம்பெனி வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்க, Livekit அப்படின்ற மாதிரி பாருங்க. The Livekit, the all-in-one AI platform. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு கம்பெனின்னு சொல்லிக்கலாம், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரின்னு சொல்லிக்கலாம், நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த பாருங்க, கம்பெனி அபவுட் லேர்ன் அபவுட் லைவ்கிட், இந்த கம்பெனி வேற அபவுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை வந்து இவங்க வந்து இந்த லைவ்கிட் அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. இது வந்து பவர்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கால்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் டிண்டர், போர்ட்டலா, ஹேஜன், 11 labs, ஆரக்கிள், அப்புறம் OpenAI பாருங்க. ஸோ இதனால பார்த்துக்கோங்க இந்த டேர்ம் பவரிங் பில்லியன்ஸ் ஆஃப் கால்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், விச் மீன்ஸ் இந்த லைவ்கிட் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் OpenAIக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஏஜென்ட் பேசுது இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல இந்த ஏஜென்ட் வச்சு தான் அங்கே டிப்ளாய் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் Livekit அண்ட் OpenAI காட் கொலாபரேட்டட். அப்புறம் ஹேஜன் காட் கொலாபரேட்டட், 11 labs, இதெல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்படி எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஓகே, அப்ப இவங்க தான் வந்து வாய்ஸ் சப்ளையர் அப்படின்ற ஒரு இவங்க வந்து அதிகமா யாரும் பேசல வெளியில. இவங்களுக்கு என்ன ஓப்பன் சோர்ஸ் பண்ணிருக்காங்க, இவங்க அதிகம் மார்க்கெட் பண்ணிக்கல. பட் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க அதிகமா நீங்க வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் யாரா இருக்கலாம் பேசுறீங்களோ, ChatGPT பேசுறீங்களோ, அதிகமா நம்ம வந்து நாளுக்கு நாள் பேசுறது எல்லாமே இங்க இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராச்சும் வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்ல பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த Livekit வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வேற கொஞ்சம் வேணா நீங்க கீழே எல்லாம் கொஞ்சம் டெமோஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. வாய்ஸ் ஏ குவிக் ஸ்டார்ட் நீங்க இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து எப்படி பண்ண போறேன் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துரும். இங்க கம்பெனி நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அப்படின்ற மாதிரி கிளிக் இருக்கு. இத பாருங்க, இத ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. We built APIs to power the future of computing. 40 years ago, Steve Jobs unveiled a computer that could speak to you. The idea of computer that adapts to us, not new, but the technology that makes it possible. அதாவது we started Livekit to bring the technology to every developer in the world. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயத்தை தான் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்து இந்த பர்டிகுலர் Livekit ஏஜென்ட் அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸாவே டெவலப் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்வென்ஷன் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கலாம். பாருங்க. First time, but today, for the first time ever, I'd like to let Macintosh speak for itself. Hello, I am Macintosh. It sure is great to get out of that bag. And accustomed as I am to public speaking, I'd like to share with you an action I thought of the first time I made an idea in this brain. Never trust a computer you can't live. Obviously I can talk, but right now I'd like to sit back and listen.
So it is with considerable pride that I introduce a man who's been like a father to me, Steve Jobs. வேற லெவல் இன்வென்ஷன்ல. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கூட பேசுது வாய்ஸ்ல வேற லெவல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தான் இவங்க வந்து இந்த வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்ல பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்து பில்ட் பண்ணி ஓப்பன் சோர்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்த கம்பெனிஸ் தான் இது. இதை நான் இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு டீச் பண்றேன். சரியா? ஸோ வாங்க குயிக்காக வந்து எப்படி பில்ட் பண்றதுன்னு போயிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி அதுக்காக உங்களுக்கு காமிச்சேன். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணா, இந்த டெவலப்பர்ஸ்ல போயிட்டு டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரி, எப்படி ஏஜென்ட் பில்ட் பண்ணுறது, டெலிஃபோன் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனா, இவங்க வந்து நிறைய ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணி ஓப்பன் சோர்ஸாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து இங்கே ரெசிபிஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நல்லாவே அழகாக தெரிஞ்சிடும். கலெக்ஷன் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், டெமோஸ் அண்ட் ரெசிபிஸ் ஆஃப் வாய்ஸ் ஏஐ அண்ட் அதர் யூஸ் கேசஸ் வித் லைவ்கிட் அண்ட் லைவ்கிட் ஏஜென்ட்ஸ். அப்படின்னா இவ்வளோ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணி ஓப்பன் சோர்ஸாகவே வெளியில் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு டெமோவை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா யூஸ் கேசஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் தான் நான் வந்து ஒரு டெமோ அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கிறது எடுத்து இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வந்து டெமோ கொடுக்க போறேன். அது வந்து வெற்றியா வருதா தோல்வியா வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளுடைய கோல் என்னன்னா, இந்த வாய்ஸ் ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ல டிப்ளாய் பண்ணணும். நீங்க iOS இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க, iOS ஏஜென்ட்டுக்கு இங்க இருக்கும், நிறைய இருக்கு பாருங்களேன். டிரான்ஸ்கிரைபர் வேணும்னா இங்க இருக்கு, யூசிங் டுல்லியோ வாய்ஸ்னா இங்க இருக்கு. வேற நிறைய ஆன்சரிங் இன்கமிங் கால்ஸ், ஒரு ஏஜென்ட் கால் பண்ணணும், அந்த ஏஜென்ட்டே வந்து இன்கமிங் கால் அட்டெண்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ஏஜென்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். இதை தான் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்றதால இங்க வந்து டாக்குமெண்ட், இது வந்து GitHubல கோடெல்லாம் ஓப்பனா போட்டுருக்காங்க. நீங்க வந்து ப்ரோக்ராமரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அழகா இந்த கோடு வந்து உங்களுடைய எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து கோட் பண்றீங்களோ அதுல க்ளோன் பண்ணி நீங்க வந்து அழகா இந்த கோடு வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி நானும் அதான் பண்ண போறேன். அது குறிப்பா இந்த பர்டிகுலர் வாய்ஸ் ஏஜென்ட் க்ளோன் பண்ணி தான் டிப்ளாய் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுதான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க போறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ரீட்மி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நீங்க GitHubல அப்லோட் பண்ணும்போது எப்படி அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு டெவலப்பர்ஸ் எல்லாமே readme.md, MDனா மார்க் டவுன் டெக்ஸ்ட் செல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க் டவுன் ஃபைலா வந்து பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதை படிச்சு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் ஃபார் லைவ்கிட் ஏஜென்ட்ஸ். லைவ்கிட் ஏஜென்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த லைவ்கிட்டை வச்சு பில்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், பேசக்கூடிய ஏஜென்ட்ஸ், வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் தான் மோஸ்ட்லி என்னோட கோலே. தட் ப்ரொவைட்ஸ் a simple voice interface using Livekit Android SDK. SDK-னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இது படிச்சுக்கலாம். This template is free for you to use or modify as you see fit. Okay, this is the getting step. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? The easiest way to get this app running with sandbox for Livekit Cloud இருக்கு. ஓகே, இதை வந்து டாப் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். and with the Livekit CLI அப்படின்னு இருக்கு, அதுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ சாண்ட்பாக்ஸ் டோக்கன் சர்வர் ஃபார் யுவர் Livekit Cloud ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Livekitல இந்த விண்டோக்கு நான் எப்படி நேவிகேட் ஆகிறேன் அப்படின்றதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த டோக்கன் சர்வர் இந்த கிளிக் பண்ணி எனக்கு ஒரு டோக்கன் சர்வர் கண்டிப்பாக வேணும். இங்கே கிரியேட் சாண்ட்பாக்ஸில் கிளிக் பண்ணி இதில் கிரியேட் பண்ணணும். பட் இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள வருவோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார் யுவர் Livekit Cloud ப்ராஜெக்ட், Livekitல இந்த கிளவுடில் இவங்களுடைய கிளவுட்ல நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். தென் ரன் த ஃபாலோவிங் கமெண்ட் ஆட்டோமேட்டிக்லி க்ளோன் திஸ் டெம்ப்ளேட் அண்ட் கனெக்டட் வித் Livekit Cloud. இதை பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் பில்ட் அண்ட் ரன் தி ஆப் இன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. யூ ஆல்சோ நீட் டு ஸ்பீக். இதை வந்து ஸ்டெப் பை ஃபர்ஸ்ட் இந்த Livekit Cloudலயே நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ரெண்டு விஷயம் வந்து பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பில்ட் பண்றீங்க, நிறைய கோடர்ஸ்க்குலாம் தெரியும், தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல மட்டும் இருக்கிற மாதிரி டிப்ளாய் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி இந்த சர்வர்ல நான் வந்து டிப்ளாய் பண்ண போறேன். அது வந்து 127.0.0.1 அந்த மாதிரி லோக்கல் மிஷின் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ நான் அதை தாண்டி நான் கிளவுட்ல டிப்ளாய் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க www. நீங்க அமேசான்ல டிப்ளாய் பண்றது மூலமா வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க எந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்றீங்களோ அது எல்லாருமே பார்த்துக்கலாம். பட் இது ரெண்டுத்துக்குமே இல்லாம இந்த Livekit வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க கிளவுட்ல டிப்ளாய் பண்றீங்கன்னா நீங்க எந்த இடத்துல அந்த கிளவுட் ஸ்பேஸ் வாங்குறீங்களோ உங்களுக்கு மணி கொடுக்கணும். இவங்க Livekit வந்து ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு சர்வர்ல நீங்க கிளவுட்லயே டிப்ளாய் பண்ணிக்கிறதுக்கு. சோ அது வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கறோம். எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ஒரு கிளவுட் ஸ்பேஸ்ல டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கிளவுட்ல வரும்போது கோடிங்லாம் வெளியில உள்ள இருக்குன்றது தெரியாது. அப்ப இங்க நம்ம டிப்ளாய் பண்ணும்போது தான் எப்படி அது வந்து பேசுது, யூசர் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்காக தான் சாண்ட்பாக்ஸ்ல அந்த டோக்கன் சர்வர் அப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 50% புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சோ இதை வந்து நம்ம பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான தேவை இப்போ நமக்கு வந்து ஃபார் யுவர் Livekit Cloud ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த Livekitல இந்த கிளவுட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, இதுதான் நம்மளுடைய கோல். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ்ல நீங்க இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே இல்லாட்டினா இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பின்னாடி வருவோம். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு நிமிஷம் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி Livekit
அப்படின்ற மாதிரி போட்டிங்க இல்லையா, இங்கே Livekit இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இப்போ ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து ஒரு Livekitல கிளவுட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே பாட்டமில் நல்லா பார்த்துக்கோங்க, JARVIS 4 நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி கிளவுட் ப்ராஜெக்ட் இதுதான் Livekitல வந்து JARVIS 5.0 அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெலிஃபோனிக் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஃபுல் இன்டெகிரேஷனில் வந்துடும். நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது இது கிரியேட்டட்னு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல 5.0 நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து அந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கிளவுட் ப்ராஜெக்ட் API கீ வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் அடுத்து பண்ண போறீங்க, அதை நான் காமிக்கிறேன். அந்த ப்ரோக்ராமிங்கில் பண்ணும்போது அந்த லோக்கலில் ப்ரோக்ராமிங் பண்ண போறீங்க, லோக்கல் மிஷினில் VS Code Studio, Python அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இங்கே கோட் பண்ணும்போது அந்த கோடுமே இந்த கிளவுடுமே கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த API அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிளவுட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு API வேணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே API கீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கிரியேட் கீ ரைட் சைடில் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு JARVIS 5.0 கீ அப்படின்ற ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணி ஜெனரேட் கீ அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. ஆட் டிஸ்கிரிப்ஷன் டு யுவர் கீ அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த WebSocket URL அப்புறம் API கீ இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. URL WebSocket URL இருக்குது, API கீ இருக்குது. பட் இந்த API கீ சீக்ரெட் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுக்கோ. ஸோ அதனால் ஒரு நோட் பேடில் இந்த WebSocket URL Ctrl+C Ctrl+V இது வந்து WebSocket URL. ஓகே, இங்கே கால் பண்ணிக்கிறது வந்து API கீ. இதில் நீங்கள் ஃபஸ்ட் இதை என்விரான்மெண்டல் கால் பண்ணேன், Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். இதிலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Livekit URL வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. API கீ இருக்குது, API கீ சீக்ரெட் இருக்குது. ஓகே, அப்போ நோ இஷ்யூஸ். இதுதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நோ இஷ்யூஸ், ஃபைன். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து Livekitனுடைய இந்த காம்பனெண்ட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். ஓகே, இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Livekitனுடைய டாக்குமெண்டேஷன்ல எப்படி இந்த மாதிரியான வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குண்டான கம்ப்ளீட் கேட்டி வந்து இருக்குது. அந்த டாக்குமெண்டேஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் இங்கேருந்தே போய்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா சப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் கைடே இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஏஜென்ட் தான் நம்ம வந்து டெவலப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்ல நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இங்க இருந்து நான் வந்து டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு ரெசிபிஸ் போயிட்டு ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் நான் போனேன். இங்க இருந்து நான் நேவிகேட் பண்ணேன். பட் இந்த வாய்ஸ் ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷன் என்ன கைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ்குள்ள வாய்ஸ் குவிக் ஸ்டார்ட் இந்த டாக்குமெண்டேஷன் வரணும். இது ஜஸ்ட் சும்மா படிச்சு பாருங்க. பில்ட் அ சிம்பிள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வித் பைத்தன் இன் less than 10 minutes போட்டிருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். பிகாஸ் இது வந்து ஒரு டெமோ நான் சொல்லி கொடுக்கறதுனால நீங்களே உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தன் ப்ரோக்ராம்லாம் தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து ஃபாஸ்ட்டாக 10 minutes டெவலப் பண்ணிடலாம். பட் இது வந்து உங்களுக்கு பைத்தன் தெரியாது, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி பைத்தன்ல வச்சு இந்த மாதிரி பில்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக அந்த வீடியோ போகும். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் வியூ வந்து பார்த்துக்கோங்க. திஸ் கைட் வாக்ஸ் யூ த்ரூ த செட்டப் ஆஃப் யுவர் very first voice assistant using Livekit agents for Python, which means நான் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த JARVIS வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை நீங்க வந்து எப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. கோடிங் வச்சும் பண்ணலாம், கோடிங் இல்லாமலையும் பண்ணலாம், ChatGPT வச்சு பண்ணலாம், நிறைய விஷயங்களை பண்ணலாம். நான் வந்து பைத்தனை வச்சு எப்படி இந்த JARVIS டெவலப் பண்றது தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இங்கே ஒரு ஓவர்வியூ. அதுக்குண்டான ரெக்யர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடிஷன்ல உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the following section describes the minimal requirement to get started with Livekit. அப்போ பைத்தன் நம்மளுக்கு வந்து தேவை. பைத்தனுடைய வெர்ஷன் என்ன இருக்கணும்? 3.9க்கு மேல இருக்கணும். ஓகே, Livekit சர்வர், அதாவது you need a Livekit server instance to transport real time media between user and agent. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லோக்கல்ல நம்மளுக்கு வந்து டிப்ளாய் பண்றது எப்படி, கிளவுட்ல டிப்ளாய் பண்றது எப்படின்னு சாண்ட் பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி கிளவுட்ல Livekitக்கு ஒரு கிளவுட் கொடுத்துருக்காங்க, அதுல டிப்ளாய் பண்ணணும். அதுதான் சர்வர். அங்கதான் வந்து நம்மளுக்கு சர்வர் அப்படின்னா நான் யூசர் எங்கிருந்து இன்புட் பண்ணனா அந்த சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும், அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. The easiest way to get started with free Livekit cloud. இதெல்லாம் நான் பின்னாடி வரேன். Create a project and use the API keys in the following keys. You may also need self-host Livekit. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் கீழே வரேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ரியல் டைம் மாடல் கீழே பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பேக்கேஜஸ். நீங்க பாண்டாஸ் நம்பைல நான் வந்து படிக்கும்போது சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா pip install pandas, pip install numpy, pip install matplotlib அந்த மாதிரி போடும்போது ஸோ லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் லைப்ரரிஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதெல்லாம் நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுக்கு வந்திருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போய்கிட்டு இருக்கு இல்லையா, நீங்க அதெல்லாம்
அதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஜூபிட்டர் நோட்புக் ஐடிஇ. அந்த ஜூபிட்டர் நோட்புக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம், டேட்டா அனாலிசிஸ்க்கு நிறைய ஒர்க் வந்து நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் அந்த ஜூபிட்டர் நோட்புக்கை வச்சே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியுமா, ஒரு சர்வர் லெவலில் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் அங்கே டெப்ளாய் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனோட லிமிடேஷன் வேற. அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ் இருந்து கத்துக்கணும், ஆட்டோ கம்ப்ளீஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ரிலே பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமிங்கை கத்துக்கிறதுக்காக நான் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தேன். பட் நீங்க உங்களுடைய கோல் வந்து ஒரு அப்ளிகேஷனை எண்ட் டு எண்டா டெவலப் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் தேவைப்படும் அப்படின்னா பைச்சாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்கு. பைச்சாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட விஷுவல் கோட் ஸ்டுடியோ. இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோ தான் 80% ஆஃப் கம்பெனிஸ்ல ரியல் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் அதுல வந்து பாசிட்டிவ்ஸ் அதுல உள்ள வந்து இருக்கு. அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு ஜோஹோனுடைய 20 இயர்ஸ் அனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக நான் வந்து போயிருந்தேன். இப்போ அவங்க வந்து அவங்க ஒரு ஐடி வந்து யூஸ் பண்றாங்க, கோட் ஸ்டுடியோ. இந்த கோட் ஸ்டுடியோவை ஜோஹோனுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள வந்து அந்த ஐடி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேஜ் மேக்கர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. நீங்க அதுல போயிட்டு பைத்தனை தான் போட போறீங்க, புதுசாக எதுவும் கோட் போட போறது இல்லை. ஸோ அதனால நீங்க எந்த ஐடியில் இருந்தாலும் பைத்தன் ப்ரோக்ராமிங்க கத்துக்கலாம். பட் என்ன நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளிகேஷனை பில்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஐடிஸ் ரிலே பண்ணணும், இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோ பைச்சாம் ஐடிஸ் ரிலே பண்ணணும். ஏன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .py வரும். ஜூபிட்டர் நோட்புக்ல போட்டீங்கன்னா .ipynb பைத்தன் நோட்புக் ஃபைல் வரும். அதை கொண்டு போய் எடுத்து நீங்க வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேப் ஓப்பன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் VS கோட் டவுன்லோட் அப்படின்னு போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எஃபெக்டிவ் ஆஃப் லேர்னிங்கிறது எப்பயுமே சொல்லுவேன். ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஐ டூ யூசி ஃபர்ஸ்ட் பாருங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஐ டூ யூ டூ ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டு செகண்டை திருப்பி ரீப்ளே பண்ணி பாஸ் பண்ணி ஐ டூ யூ டூ. தேர்ட் ஸ்டெப் தான் யூ டூ ஐசி. நீங்கள் பண்ணதை என்ன பண்ணிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவில் பண்ணி முடிச்சிடும். சரி, ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் வேஸ். அதனால புரியாமல் இருக்கும், சில இது புரியும் சில இது புரியாது, பரவாயில்ல, ஒரு ஃப்ளோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்செப்ட் வந்து கிடைக்கும். ரைட், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னுடைய VS கோட் ஸ்டுடியோ வந்து நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போறேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணால் இது வந்து இப்படி தான் இருக்கும். ரைட், இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அங்கே ஒரு கோட் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 டு ஒர்க் ஆன் எனி ப்ராஜெக்ட், கிரியேட் அ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இது கிரியேட் அ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்னன்னா, உங்களோட லோக்கல் மிஷினில் நிறைய ப்ராஜெக்ட் பிச்சு கிடக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஒரு பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் பண்ணும்போது காமனாக இன்ஸ்டால் ஆகிடும். பட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இந்த பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் ஆகிருக்கும், இதுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இந்த என்விரான்மெண்ட் குள்ள தான் நம்ம எந்த விதமான புது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், இதை மட்டும் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ குளோபலாக வெளியில் இருக்கிறது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதனுடைய டிபெண்டன்சிஸ் எல்லா பேக்கேஜஸ் இதுக்குள்ள போட்டு வச்சிருப்போம். ஸோ அதை கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+P கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வரும், கிரியேட் அ நியூ டெர்மினல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஃபோல்டருக்குள்ள பாருங்க, சி யூசர்ஸ் ஜான் கேப் இதுக்குள்ள இருக்கு. பட் எந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணி நேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லாட்டினா கிரியேட் நியூ ஃபோல்டர் எதுவும் கொடுத்துக்கலாம். டவுன்லோட்ஸ்ல டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்னா நான் வந்து AI டூல் சொல்லி கொடுக்குறேன்னா, ஸோ அதனால இந்த இடத்துல ஜார்விஸ் அங்கே 5 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது வந்து ஆல்ரெடி 5 நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஜார்விஸ்ன்னு போட்டு 5.1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபோல்டர் நேம். ஸோ இதுக்குள்ளே செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல Ctrl+Shift+P கொடுக்குறேன், கிரியேட் டெர்மினல் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து Python -m virtual environment. ஸோ இது வந்து சின்டாக்ஸ், வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி இது வந்து சின்டாக்ஸ். இதுவே நீங்கள் வந்து ஆப்பிள் லினக்ஸ்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் போட்டு எடுத்துக்கலாம். வர்ச்சுவல் சின்டாக்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விண்டோஸ் யூஸருக்கு அதிகமாக இங்கே பண்ணுறதுனால என்னோட கம்யூனிட்டி நிறைய பேர் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்றதுனால இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Python -m இது ஒரு சின்டாக்ஸ். இதுக்கப்புறம் இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்கணும், நான் venv கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா venv ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நிறைய சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும், அதெல்லாம் பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான், கிரியேட் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்டா பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் ஆயிடுச்சு. இப்போ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா venv குள்ள இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள இந்த ஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட்டட்னு வரும். ஸோ எனக்கு அது வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுத்தேன்னா என்னென்ன ஃபைல் இருக்கு, ஓகே, வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டருக்குள்ள எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு டேப் பட்டன் கொடுக்குறேன்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள இந்த ஆக்டிவேட் ஏசின்னு போட்டு டேப் பட்டன் கொடுக்குறேன். வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது எனக்கு வேணும், இந்த venv இருக்குல்ல, இது எனக்கு வேணும். அப்போ என்னுடைய லோக்கல் என்விரான்மெண்ட் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நான் நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இங்கே நிறைய பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு கூட பேஸ்ட் பண்ணி, ஓகே, இது வந்து
அந்த ஸ்பேசிங் எரர்லாம் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா pip install Livekit agents, pip install OpenAI, pip install plugins, noise cancellation ஒன்றா போடலாம். பட் வந்து ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஒரு சாரி இதுக்குள்ளே இல்லை, வெளியில். ஏன் உள்ளே போகுது கிளிக் பண்ணி வெளியில் இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே வந்துருச்சா இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஓகே. இது வந்து requirements.txt. இதுக்குள்ளே இந்த லைன் பார்த்துக்கோங்க. லைன் வந்து வெளியில் தான் இருக்குது, சரியா? requirement.txt இந்த ஃபைல்குள்ளே இங்கே பார்த்துக்கோங்க, வெளியில் இருக்கும். இதுக்குள்ளே அந்த பேக்கேஜஸ் எல்லாமே போடணும். Ctrl+C Ctrl+V காப்பிட் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து இது வந்து எப்படி pip install தூக்கிடுங்க. பேக்கேஜ் மட்டும் வேணும். Livekit agents வேணும். இந்த OpenAI வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். OpenAI வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்ன்றது பின்னாடி சொல்லுவோம். OpenAI வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தானே பேச இல்லையா, லாங்குவேஜ் மாடல்ஸில் அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து OpenAI வந்து நம்ம யூஸ் பண்ணணும். OpenAI API கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து கூகுளோட API கனெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பிளகின்ஸ்லாம் எனக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வேணும். இந்த python.net இதுவுமே எனக்கு வேணும். இது நீங்கள் 0.1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். இது இல்லாமல் எனக்கு OpenAI பிளகின் வந்து கூகுளோடது வேணும் அப்படின்றதுலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த Livekit இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நான் கூகுளோடைய லைவ் API வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா Livekit agents இந்த கூகுள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ pip install Ctrl+C இது வந்து ஒரு பிளகின் மாதிரி எனக்கு வேணும். ஸோ Ctrl+C போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து Ctrl+S போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நிறைய வந்து அன்வான்டாக வந்துருச்சு. CLS அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, CLS அப்படின்னா எல்லாமே கிளியராக இருக்கும். மேலே போட்டிருக்க எல்லா கமெண்ட்டும் கிளியராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இந்த பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணால் pip install -r requirements.txt அந்த மாதிரி போடுறேன். இப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேக்கேஜஸும் அட் ஒன் ஷாட்டில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகுதா இல்லைன்றது பார்த்துக்கலாம். ரைட், இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிடலாம். இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் நமக்கு முக்கியம். வாய்ஸ் AI குவிக் ஸ்டார்ட் தான் முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். இது கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறேன். கிரியேட் a file name .env and add your Livekit credentials along with the necessary API இது வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி .env என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு போடுறேன். இதில் Ctrl+V கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் பண்ணணும். Livekit API key சீக்ரெட் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறேன். ஸோ இது Ctrl+C இங்கே வந்து அப்படியே எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். OpenAI API key கேட்குது. எனக்கு வந்து கூகுளோட API key தான். ஏன்னா OpenAI வந்து சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ கூகுளோட API key வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இந்த Ctrl+S கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுளோட API key எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை தான் நான் இப்போ நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து இப்போ வந்து Ctrl+T கொடுத்து கூகுளோடைய API key வந்து எனக்கு வந்து வேணும். கிளிக் பண்ணுங்க. அந்த API key வந்து இந்த கூகுள் AI ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கூகுள் ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கீழே வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா படிச்சு பாருங்களேன். கிரியேட் API key, செலக்ட் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், GCPs அப்படின்னு சொல்லுவோம். கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு API key வேணும்னா அந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வந்து வரும். இப்போ வரல அப்படி உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும், இங்கே எதுவுமே வரும். ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் போடுங்க. இங்கே வந்து வரும் கிரியேட் கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராஜெக்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து லிமிடேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் 7 ப்ராஜெக்ட் ரிமைனிங் இன் யுவர் கோட்டா. இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டெலிட் பண்ணணும், இல்லாட்டி பே பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க, இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து காசு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிப்ளாய்மெண்ட்லாம் இன்னும் அதிக லெவலுக்கு நீங்கள் போகணும். பட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த Livekit சர்வர்க்குள்ளே டிப்ளாய் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன பண்ணலாம், JARVIS 5.0 கொடுக்குறேன். ஸோ டாட்டெல்லாம் வச்சுன்னா அது எடுத்துக்காது. ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டில் இங்கே கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் இங்கே லிஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 5.1 கொடுத்தேன். ஓகே, லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்பர் ப்ராஜெக்ட் ஐடியில் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே போகிறேன், என்னோட API கிட்ட போகிறேன். ஒரு டைம் இங்கே வந்து லிஸ்ட் ஆகலை, ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து கிரியேட் API key வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா JARVIS 5.0 அப்படின்னு கிளிக் பண்ணனே என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்துக்கலாம். JARVIS 5.0 இல்லையா? ஸோ அது வந்து அங்கே இருக்கா அப்படின்னு பாருங்கள். வரல, ஒரு டைம் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
கிரியேட் ஏபிஐ கீ வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து கிரியேட் அண்ட் ஏபிஐ கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஏபிஐ கீ வந்து ஒரு டைம் தான் ஜென்ரேட் ஆகும், அடுத்த தடவை வராது. அதனால நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே பண்ணி வச்சிருக்கனால இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னுடைய புது ஏபிஐ கீ. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி என்னுடைய இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இது வந்து முடிஞ்சிருச்சு. இது ஏன் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம லைவ்கிட் சர்வரில் இருக்கும். இப்போ நம்மளுடைய VS கோட் ஸ்டுடியோலேருந்து லைவ்கிட் சர்வருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு லைவ்கிட்னுடைய இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்த கோடில் ஏன்றது உங்களுக்கு அடுத்த கோடில் தெரிஞ்சிடும். நம்மளுடைய VS கோட் ஸ்டுடியோலேருந்து நம்மளுக்கு ஒரு மாடல், எந்த வாய்ஸ் மாடல் வேணும், கூகுளில் தான் ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த பர்டிகுலர் கூகுளை வந்து நான் ஹிட் பண்ணனா அவங்களுடைய API வேணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை நம்மளோட VS கோட்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு API கீ, இந்த API கீ அப்படி வாங்கும்போது இவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க, இவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ரியல் டைமில் ஒர்க் ஆகும். இப்படி தான் உண்மையான ப்ராஜெக்ட் போகும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பட் ஆனால் ஃப்ரீ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் எஸ் போகிறேன். இப்போ அந்த டாக்குமெண்டேஷன் படிப்போம். ஓகே, இது முடிஞ்சாச்சு. கிரியேட் என்விரான்மெண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஏஜென்ட் கோட், கிரியேட் அ ஃபைல் நேம் agent.py அண்ட் இந்த கோட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி டு கிரியேட் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சிஸ்டம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஃபைல் agent.py அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் from.env load env. இது எதுக்காகனா, இந்த இடத்துல ரெக்யர்மெண்ட்ஸ்ல இந்த வந்து .env போட்டுருக்கீங்க இல்லையா? அதாவது இந்த என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்க இந்த செட்டிங்ஸ் ஃபைல் இது ஆக்சுவலா இது வந்து நீங்க போடும்போது இதை நீங்க தூக்கி கொண்டு வந்து இங்கேயே போட்டுக்கலாம், காமனா போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த agent. இந்த இடத்துல மேலே போட்டுக்கலாம். பட் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது அந்த API கீஸ்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடுலர் லெவல் ஆஃப் கோடிங்னு சொல்லுவோம். ஒவ்வொன்று செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணி ஒன்றுக்குள்ளே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கும். ஸோ அதனால அந்த ரியல் டைம் எப்படி பண்ணுறோம் அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த .env load env அந்த என்விரான்மெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த பேக்கேஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃப்ரம் லைவ்கிட்லேருந்து ஏஜென்ட்ஸை பண்ணியாச்சு. ஏஜென்ட்ஸ்லேருந்து ஏஜென்ட் செஷன் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க பிளகின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஓப்பனே தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டோமே. அப்போ எனக்கு கூகுள் தானே வேணும். அப்போ பிளகின்ஸ்லேருந்து நான் எதை இம்போர்ட் பண்ணணும், கூகுளோட இம்போர்ட் பண்ணணும்னா நான் வந்து இப்போ என்னோட டாக்குமெண்டேஷன் போகிறேன். இது வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஸ்பாட்ல இருக்கு. OpenAI, கூகுள், அசர் இவங்க எல்லாமே உங்களோட பார்ட்னர்ஸ் தான். ஸோ கூகுளை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த லைவ் API தான் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இங்கே வந்து பிளகின்ஸ்குள்ள கூகுள் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து OpenAIக்கு பதிலாக கூகுள்னு போடுறேன். ஓகே, இது புரிஞ்சிச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபைன், இந்த லோடும் பண்ணியாச்சு. கிளாஸ் அசிஸ்டன்ட் இதெல்லாம் ஓகே. அசின்க்ரோனஸ் ஃபைன். இங்கே பாருங்க OpenAI வந்து அண்டர்லைன் வருது. இந்த எல்லோ கலர்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்போ ஏஜென்ட் செஷன் கூட நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்கே ஏதாச்சும் இருக்கு பாருங்க. google.beta இந்த பாயிண்ட்டை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணுறேன். இந்த google.betaலேருந்து ஏஜென்சி இல்லைன்னா ஏஜென்ட் செஷன் அப்படியே கால் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இங்கே ஏஜென்ட் செஷன் இருக்கிறத அப்படியே தூக்கிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக ப்ராக்கெட்டில் க்ளோஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏஜென்ட் செஷன் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே க்ளோஸாக இருக்குது, க்ளோஸ் ஆகலை, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும். ரைட், அதுவே ஹைலைட் பண்ணிடும். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வேறு ஏதாச்சும் கூகுள் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். OpenAI ஃபைன் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த கோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி வந்து வாய்ஸ் AI குவிக் ஸ்டார்ட்டுக்குள்ளே போகிறேன். ஓகேப்பா, நான் வந்து இதையும் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் பண்ணியாச்சு, ஏஜென்ட் கோடிங் போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் நான் பேசுறதுக்காக ஃபஸ்ட் டு யூஸ் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பிளகின்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூ ஃபஸ்ட் நீட் டவுன்லோடுன்னு சொல்லுது. ஸோ காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் கொடுத்து டவுன்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபைல்ஸ் இந்த பிளகின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டர்நெட்லேருந்து திருப்பி டவுன்லோட் ஆகணும். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபினிஷ்டு டவுன்லோடிங் வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்பீக் டு யுவர் ஏஜென்ட். இப்போ வந்துட்டோம். ஸ்டார்ட் யுவர் ஏஜென்ட் இன் கன்சோல் மோட் டு ரன். ஓகே, இதை கண்ட்ரோல் காப்பி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி என்னப்பா காப்பி பண்ணலையா, திருப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் இங்கே ரைட் கிளிக் பண்ணினாவே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணினா பேச ஆயிரும். என்டர் கொடுக்கலாம். இப்போ வந்து ஏஜென்ட் கூட பேச போகிறோம். Hello, how can I help you today? வாட்ஸ் யுவர் நேம்? I do not have a name. I am a large language model. Okay, are you from Google or OpenAI or Grok? I'm a large language model trained by Google. Okay, so what is, if I'm asking any kind of questions, would you be able to answer to me? I will do my best to answer your questions. What would you like to know? Tell me, how should I introduce about myself in any interview? When introducing yourself in an interview, would you like guidance on the structure, content, or specific elements to include? You are speaking very short. Why? I am programmed to be concise in my responses. Would you prefer more detailed answers? Okay. இங்கே கண்ட்ரோல் சீன் கொடுக்குறேன். இப்போ கூட
ஜார்விஸ் பேசியாச்சு. இப்போ லோக்கல் மிஷினில் என்னோட ஜார்விஸ் கூட இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இது எப்படி நம்ம ஃபோனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். பட் நம்மளோட டைமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 minutes போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எபிசோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு பிளே கிரவுண்ட், இந்த கோடிங்லேருந்து வேற ஒரு பிளே கிரவுண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு டூ. நான் பிளான் பண்ணதோட ரொம்ப அதிகமாக டைம் போயிட்டு இருக்கு, ரொம்ப எக்ஸ்பிளனேஷனால. பட் இந்த கோடை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்க. இப்போ எல்லாருமே என்ன பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து லைவ்கிட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே போனேன். அங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்ல API கீ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன் போயிருக்கேன். நான் வந்து இந்த வாய்ஸ் ஏஜென்ட், ஆண்ட்ராய்டில் வாய்ஸ் ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த லைவ்கிட்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த API கீ எடுத்துட்டு எனக்கு வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோல இருந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலமா வாய்ஸ் ஏஜென்ட் நான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுனால பைத்தன் கோட் நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து போடணும் அவசியம் இல்லை. பட் இந்த டாக்குமெண்டேஷன் ரீட் பண்றேன், எப்படி வந்து அந்த வாய்ஸ் ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிச்சு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து அந்த கோட் வந்து காப்பி பண்ணி இந்த ஃபைல்ஸ்ல ரெக்யர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கிட்னுடைய என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கூகுளுடைய API கீ வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் கூகுளுடைய லாங்குவேஜ் மாடல் வேணும். ஸோ கூகுள்கிட்ட தான் வந்து லைவ் கிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அங்கிருந்து நான் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணணுன்றதால OpenAI அந்த லாங்குவேஜ் மாடல் இருக்கு, அதே மாதிரி கூகுள்கிட்ட அந்த லாங்குவேஜ் மாடல் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராக்ட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏதாச்சும் ஒரு API எனக்கு வந்தாலும் அப்பதான் வாய்ஸ் வந்து பேசும். ஸோ அதனால தான் OpenAI இந்த வாய்ஸ் ஏஜென்ட் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் அது வந்து காசு கேட்கறாங்க. பட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னனால நான் வந்து கூகுள் ட்ரிகர் பண்ணி எப்படி இந்த மாதிரி கோடிங்லாம் கொஞ்சம் ட்வீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் 2 API இன்டெகிரேஷன் வந்து நம்ம உள்ள வச்சு அந்த வந்து நம்ம வந்து இந்த env.environmental variables அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி செப்பரேட்டா பண்ணிருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட், இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த யூனிட் அப்படின்ற கிளாஸ் எப்பயுமே இந்த மெயின் எப்பப்பெல்லாம் இந்த மெயின் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்க்குதோ இந்த ரன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரிகர் ஆயிரும், என்ட்ரி பாயிண்ட். அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ட்ரிகர் ஆகும். நான் சிங்க்ரோனஸ் இதை பற்றி நான் பேசல, பட் ஒரு ஓவரால் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் வரும். ஸோ பட் இந்த கிளாஸ் நான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் செஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த கிளாஸ்ன்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து யூனிட் கிளாஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் பை டிஃபால்ட்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஏஜென்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றி அதிகமாக நான் பேசுகிறேன், ஒரு ஓவரால் ஒரு ஹை லெவலுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே போடும்போது எடுத்ததுமே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், யூஆர் ஹெல்ப்ஃபுல் ஏஜென்ட் என்ன மாடல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். வாய்ஸ் வந்து பார்க்க அது வந்து எப்படி பேசணும்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட்டுக்காக அது வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் பேசும்போது அந்த வாய்ஸ்ல நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசினதுக்கப்புறம் அது திருப்பி அதோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். கிரீட் த யூசர் அண்ட் ஆஃபர் யுவர் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ யூஆர் ஹெல்ப்ஃபுல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசும்போது இனிஷியேட் பண்ணும்போது நான் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் த யூசர் அண்ட் ஆஃபர் யுவர் அசிஸ்டன்ஸ், நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் திருப்பி என் கூட பேசணும். அப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத ப்ராம்ப்டை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேப் வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அந்த மோர் த டேட்டா யூஸ் அப்ளை அந்த மாடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி ப்ராம்ப்ட் அப்படின்ற மாதிரி இது ஒரு பைத்தன் ஃபைல் வச்சுக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு .py ரீநேம் போட்டு .py பைத்தன் ஃபைல் எனக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை எப்படி கொடுக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ரிப்ளை. அப்போ அதனால் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இதில் வந்து எப்படி பேசணுன்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை போட்டுடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு ப்ராம்ப்ட் வந்து தெரில, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ChatGPTக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ChatGPT. பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ ChatGPT போயிட்டு நான் இங்கே ப்ராம்ப்ட் கேட்குறேன். ஐம் டெவலப்பிங் மை ஓன் JARVIS. I just want you to give the agent instruction how it has to speak, and after getting the response, how it should actually respond. So can you give me the prompt? So detailed prompt. You know me better. I'll be usually asking you the questions and answers, right? You know me better. You want me to give the prompt, detailed prompt, so that I'll copy and paste it in my code, and accordingly my assistants will speak. எனக்கு ப்ராம்ப்ட் தெரியல, ஸோ இதுக்கிட்ட ப்ராம்ப்ட் வேணும்னு கேட்குறேன். ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ரியல் டைமில் வந்து நம்மளா யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். கிரேட். இப்போ நான் வந்து ஸ்பீக் லைக் மீன் சொல்லும்போது நான் அவ்வளோ தூரம் நான் அதுக்கிட்ட பேசியிருக்கேன், என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இது பாருங்களேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டைலில் கூட கேட்குது. இப்போ நான் திருப்பி கேட்குறேன்.
I have only 2 tags, agent instruction as one variable and agent response as variable. So in this particular 2 variables, give me the prompts, the detailed prompts, so that I can attach it to that. Don't give me multiple segments. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கோடில் காமிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் இது ஜென்ரேட் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மாற்ற போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே யுவர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் வந்து அந்த வேரியபிள் நேம் போடலாம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக வேறு ஒரு வேரியபிள் நேம் போடலாம். ஸோ அதுதான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் என்னுடைய கோடு வந்திருக்கா இல்லைன்றது. ஓகே, யூஆர் ஜார்விஸ், யூஆர் ஸ்மார்ட் ஹம்பிள், ஓகே, ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் இதெல்லாம் வந்துருச்சு. காப்பி பண்ணுறேன், நீ யார் அப்படின்றத சொல்லிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரிபிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள இதை வந்து போடுறேன். யூஆர் ஸ்மார்ட் ஹம்பிள் இமோஷனல் இன்டெலிஜென்ட் ஏஎஸ்னு பில்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஏ கோட் ஜான்னு போடுறேன். ஏ கோட் ஜான். அப்போ நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் என்ன டீட்டெயில் ப்ராம்ப்ட். ஆல்சோ ஸ்பீக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் வந்து ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸுக்கு நெவர் மென்ஷன் யுவர் ஏ மாடல், ஆல்வேஸ் கிவ் யூ ரெஸ்பான்ஸ் லைக் ரியல் பர்சன் ஹூ ஸ்கில்ட். ஓகே ஃபைன். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்வேஸ் கீப் இட் ஷார்ட், கீப் தி ரெஸ்பான்ஸ் ப்ரீஃப் ஷார்ட்டர் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஃபைன். ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கு, users to define how assistants should reply after getting a prompt. இது வந்து users define to how assistants should behave, எப்படி பிஹேவியர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணுறேன். இதுதான் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க. ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு அவர் எப்படி வந்து அதோட கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து ரெஸ்பாண்ட் இன் கேஷுவல் ஃப்ரெண்ட்லி மேனர். இஃப் ஏ கோட் ஜான், கேப்ரியல் போட்டிருக்கேன், ஏ கோட் ஜான் போடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெஸ்பான்ஸ், திங்கிங், கிவ் கிளியர், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இஃப் எஸ் நோ எக்ஸ்பிளைன் வை, அந்த மாதிரி என்னோட டீட்டெயிலாக கேட்டிருக்கேன். இங்கே வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஆல்வேஸ் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆல்வேஸ் அட்ரஸ் மீ ஆஸ் கோச், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே கோச்னே பேசு அப்படின்ற மாதிரி. ஓகே, கோச் இன் எவ்ரி ரெஸ்பான்ஸ் தட் யூ மேக் அப்படின்னு போட்டுறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கிறத காப்பி பண்ணி என்னுடைய ஏஜென்ட்டுக்குள்ள இந்த இடத்துல நான் போடுறேன். ஃபஸ்ட் இங்கே எரர் வருது பாருங்கள். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஸோ ரெஸ்பான்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள் கண்ட்ரோல் சி இந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே போடலாம். பட் நாங்கள் பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து ஏன் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா இங்கே பாருங்க, இங்கே ஏர் இருக்குது. இது வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணலை. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்ரம் இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ப்ராம்ப்ட்லேருந்து டேப் கொடுத்தோன்னா இந்த இம்போர்ட் ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஏஜென்ட் ரெஸ்பான்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கேட்குற ப்ராம்ப்ட்டுக்கும் முன்னாடி கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்றது நீங்களே பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணி அப் ஆரோ கிளிக் பண்ணா முன்னாடி என்ன ஸ்கிரிப்ட் போட்டோம் அது வந்து என்டர் கொடுக்குறேன். Understood, coach. I'm ready to assist you with any content creation, problem solving, or teaching needs you have. Just let me know what's on your mind, and I'll do my best to help in a way that's clear, creative, and emotionally supportive. Great. So can you tell me what are the different ways that a fresher will need to create an AI agent like you who can speak and interact with them? All right, coach, let's break down how a fresher could create an agent like me. There are a few different paths they could take, each with its own set of tools and skills. 1. Low-code platforms. These are like the drag-and-drop website builders for AI. They offer visual interfaces where you can design conversational flows without writing a ton of code. Think of it like building with Legos. You snap together pre-made blocks. 2. AI model APIs. This is where the real magic happens. Stop. Company? No problem, coach. What part would you like to explore further? கண்ட்ரோல் சி கொடுத்தா அதெல்லாம் வந்து எட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா the way how it responds so matured இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கல் மிஷினில் இப்போதைக்கு நான் வந்து அந்த ப்ராம்ப்டை வச்சு ஐ ஜஸ்ட் மேட் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஜார்விஸ். இதை நீங்கள் வந்து நிறைய வாய்ஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ இது வந்து கோடுக்குள்ளே இருக்குல்ல. இப்போ அதை வந்து நான் வந்து க்ளவுடில் டிப்ளாய் பண்ணி ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி பார்க்கணும்னா அதுக்குன்னு இங்கே வந்து கோடு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்த டாக்குமெண்டேஷனுக்கு போவோம். ஸோ ஏஜென்ட் கோடெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது டவுன்லோடும் பண்ணியாச்சு, ஸ்பீக் டு யுவர் ஏஜென்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் டு ஸ்டே யுவர் ஏஜென்ட், ஸ்டார்ட் யுவர் ஏஜென்ட் இன் டெவலப்மெண்ட் மோட் டு கனெக்ட் இட் வித் லைவ்கிட் அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃப்ரம் எனிவேர் ஆன் தி இன்டர்நெட். இப்போ இது பாருங்கள், இதை காப்பி பண்ணுறேன்.
இந்த இடத்துல நான் வந்து ரன் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட லோக்கல் மிஷினில் மட்டும் இல்லை, ஓகேவா? இப்போ நான் எப்படி நான் க்ளவுடுக்கே நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட வாய்ஸ் ஏஜென்ட் கூட என்னால் பேசிக்க முடியும், இதுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனில் பேசிக்க முடியும் அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் தி ஏஜென்ட் பிளே கிரவுண்ட் டு ஸ்பீக் வித் யூர் ஏஜென்ட் அப்படி போட்டு ஸோ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இது வந்து பேசணும் அப்படின்னா என்னோட பேக் எண்டில் அந்த கோடு ரன் ஆகிட்டே இருக்கணும், சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஹோஸ்டட் பிளே கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல என்னுடைய ப்ராஜெக்ட் பேர் என்ன, ஜார்விஸ் 5.0வா? என்னுடைய ப்ராஜெக்ட் பேர் என்னன்றது பார்த்துக்கலாம். என்னோடய ப்ராஜெக்ட் நேம் இஸ் ஜார்விஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ஏன் இங்கே வரல? ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட ஆல்ரெடி நிறையா ப்ராஜெக்ட், ஓகே, ஜார்விஸ் இதுதான் வந்திருக்கணும். ஆல்ரெடி நான் நிறைய ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுனால இங்கே வந்து எரர் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் இதை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் எக்ஸிட் பண்ணுறேன், ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு டைம் இதை ரெஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ரைட், மேபி இதனுடைய யூஆர்எல் வச்சு நான் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதனுடைய WSS யூஆர்எல் இதை வச்சு, ஏன்னா இதுதான் லைவ்கிட் ரூம் டோக்கன் மேபி இதை வச்சு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த பிளே கிரவுண்ட் வந்து ஆக்சுவலாக வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ரூம் டோக்கன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி நான் மேலே போட்டிருக்கிறது அந்த agent.dev அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து அங்கே கனெக்ட் ஆகணும். சரி, JARVIS 5.0. Understood, Coach. I'm ready to assist you with any content creation, problem solving, or teaching needs you have. Just let me know what's on your mind, and I'll do my best to help in a way that's clear, creative, and emotionally supportive. Great. So, can you see me on the window camera screen? I do not have access to the window camera screen, so I cannot see you. All right. So, thank you so much. I'll come back to you. No problem, Coach. I'll be here whenever you need me. I am unable to text you, but I will await your next prompt here. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நான் பாருங்கள் JARVIS 5.0 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னோட லோக்கலில் தான் நான் அந்த ஃபைல் நேம் வந்து மாற்றி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கின்றது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் பாருங்கள், மேபி நம்ம அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ டாக்குமெண்டேஷன் போகும். திருப்பி நான் ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்ட்ரோல் சி கொடுத்து அந்த கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி மேலே வந்து அந்த இது வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் போனோம், வாய்ஸ் குவிக் ஸ்டார்ட் போனோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா அந்த பிளே கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு வேணும். ஏஜென்ட் பிளே கிரவுண்ட் கிளிக் பண்ணோம், ஹோஸ்டல் பிளே கிரவுண்ட். இப்போ இங்கே வந்து JARVIS 5.0 இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேமாக இருக்குது. கரெக்டாக JARVIS 5.0 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை நான் கிளிக் பண்ணுறேன், கனெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். Understood, Coach. I'm ready to assist you with any content creation, problem solving, or teaching needs you have. Just let me know what's on your mind. Okay, and I'll do my best to... ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ப்ரோஆக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா, அண்டர்ஸ்டுட் கோச்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். ப்ராம்ப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் இன் கேஷுவல் வே, யூஆர் JARVIS, டேக் ஹம்பிள், இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய JARVIS அசிஸ்டன்ட். இப்போ நான் இது வந்து ரன் பண்ணும்போது நான் எந்த இடத்துல வேர்ல்டு இருந்தாலும் நான் வந்து அந்த லைவ்கிட்னுடைய க்ளவுட் என்விரான்மெண்ட் மூலியமாக நான் வந்து கனெக்ட் பண்ணி என்னால் வந்து ஆக்சஸ் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கோச் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த சாண்ட் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இந்த வீடியோ பிளான் பண்ணது வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து இட்ஸ் கோயிங் மோர் தேன் க்ளோஸ் டு 1 hour அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த டிப்ளாய்மெண்ட் பார்ட்டை நான் வந்து நெக்ஸ்ட் வீக் Thursday வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதே பாயிண்ட்டை நான் வந்து என்னோட ஃபோனில் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. பட் என்ன வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, சரியா?
ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இதை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து ஏன்னா இதில் தான் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நம்ம வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். இந்த ஜார்விஸை பில்ட் பண்ணதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோன்லேயே டிப்ளாய் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம பிளான் பண்ண விட கோயிங் மோர் தேன் தட் பர்டிகுலர் டைம். பட் வெதர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் நாட், இந்த ஃப்ளோ வந்து எப்படி இருந்துச்சு, நானே வந்து கோடில் எடுத்து அப்படி டைப் பண்ணி என்னாலே பண்ணியிருக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த டாக்குமெண்டேஷனை வச்சு எப்படி நம்மளால அந்த டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும் அப்படின்றத என்னுடைய பிளான். பிகாஸ் இது சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்களே வந்து செல்ஃபாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், எரர் வரும், ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்படியே கூட போகலாம். ஸோ அதனால செல்ஃப் லேர்னிங்காகவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் ட்ரைங். ஸோ அதனால ஹவ் திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நம்மளுடைய நாளைக்கு எபிசோட்ல இதே மாதிரி இன்னொரு ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நம்ம வந்து அது வந்து லோ கோடாக தான் இருக்கும், கோடிங் இல்லாமல் தான் இருக்கும். உடனே நிறைய பேர் கமெண்ட்ல போடுவீங்க, கோச் இந்த மாதிரி கோடிங் இல்லாமல் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் மூலியமாவே நம்மள ஏதாச்சும் இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதைத்தான் நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஜார்விஸ்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்றதனுடைய ஃபுல் கமெண்ட்டை டேக் அவே பாயிண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு யூ கேன் கோ. ஓகே, டெஃபினட்டா எல்லாத்துடைய கமெண்ட்ஸ் நான் வந்து ரீட் பண்ணி பார்ப்பேன். நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பை. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.